அடுத்து 1.2ல legislative process in India. இந்தியாவில் இப்போ கரண்ட்ல what kind of legislative process is there அப்படின்னா again we'll go back to the Constitution of India 1950. அதில் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஸ்ட்ரக்சர், இந்தியன் பாலிட்டியோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெடரல் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 tier ஸ்ட்ரக்சர் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அது என்ன ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா யூனிட்டரி பயஸ் இருக்கும், பட் குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட்டரி அப்படின்னா இந்தியா இஸ் அ ஃபெடரேஷன் வித் யூனிட்டரி பயஸ்ன்னு சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. இந்தியாவில் 2 கவர்மெண்ட் இருக்குது, அப்போ ஒருத்தர் மட்டும்தான் இருந்தாங்கன்னா அது யூனிட்டரி. பட் நம்ம யூனிட்டரி தான், ஏன்னா அல்டிமேட்டாக நம்மளுடைய கண்ட்ரோல் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. பட் வி ஆல்சோ ஹேவ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், லோக்கல் அத்தாரிட்டிஸ். அதுதான் என்ன சொல்கிறாங்க, இந்தியா இஸ் அ ஃபெடரேஷன் வித் யூனிட்டரி பேசிஸ். அதே மாதிரி யாராவது சம்ஒன் ஃபீல்ஸ் நாங்கள் இந்தியா விட்டு போகிறோம், if a particular state says நாங்கள் இந்தியாவில் இருக்க விரும்பலை, we are going to go away from India அப்படின்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. because we are their part of India. அதனால தான் அது சொல்லுவாங்க India is a federation with unitary bias. அது நிறைய பிரிவுகள் இருக்குது, பட் ஆனால் அது வந்து ஒரு இதுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த India is a federation with unitary bias and referred as quasi federal state because strong central machinery ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. அப்போ இந்த லா மேக்கிங் பாடிஸ் யாரெல்லாம் இருக்கா, we have 2 bodies. சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தளவுக்கு பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு 2 இருக்குது. இப்போ இந்த 2 tier ஸ்ட்ரக்சருங்கிறத மறுபடியும் ஒரு கேஸ்லால சொல்லியிருப்பாங்க. அதுதான் எஸ்ஆர் பொம்மாய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்லா அப்படின்ற ஒரு கேஸ்லா நடந்துச்சு. அந்த கேஸில் இந்த ஜட்மெண்ட் கொடுத்தாங்க, ஓகே இந்தியாவில் வந்து 2 tier ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நவ் யூ ஆர் கமிங் டு த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அது என்ன பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, அது ஆர்டிகல் 79ல் என்ன சொல்கிறாங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் அப்படின்னா, இந்த பார்லிமெண்ட் அப்படின்றதுல வந்து 2 ஹவுஸ் இருக்கணும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, லோக்சபா ராஜ்யசபா. இப்போ லோக்சபாக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பீப்புள்ஸ் ஹவுஸ், ராஜ்யசபாக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். இப்போ இந்தியன் பார்லிமெண்ட் அப்படின்னா என்ன, 2 இருக்குது. பிரசிடென்ட்டும் இன்க்ளூட் ஆவார் அதில், பட் ஹவுசஸ் பார்த்திங்கன்னா 2 இருக்குது, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் பீப்புள். லோக்சபா ராஜ்யசபான்னு 2 சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 168 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பொறுத்தமட்டில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதில் யார் இருப்பாங்க அப்படின்னா கவர்னர், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இஃப் எனி அப்படின்னா ஏதாவது இருந்ததுன்னா. சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது, சில இடங்களில் இல்லை, அதனால் நமக்கு இப்போ பிரச்சனை இல்லை. ஜெனரலாக பீப்புள் வில் சே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சட்டமன்றம், சட்ட மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டமன்றம் இஸ் லைக் பீப்புள் டைரக்ட்லி எலெக்ட் த எம்ப்ளாயிஸ் அண்ட் தேல் பிகம் த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சட்ட மேலவை அப்படின்னா அவங்க செலக்ட் பண்ணி அனுப்பிச்சு வைப்பாங்க அப்படின்றத 168 ஆர்டிகல் சொல்லுது. The legislative bodies in India at the central level parliament இருக்கு, ஸ்டேட் லெவலில் legislative assembly இருக்கு. அவங்களுக்கு அந்த law making power எந்த ஆர்டிக்கல்ல இருந்து வருதுன்னா ஆர்டிக்கல் நம்பர் 245 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆர்டிக்கல் நம்பர் 245 என்ன, அதுதான் அடுத்து பவர் டு லெஜிஸ்லேட். பவர் டு லெஜிஸ்லேட் இஸ் நதிங் பட் சட்டம் இயற்றக்கூடிய பவர். சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன் பார்லிமெண்ட் மே மேக் லாஸ் ஃபார் த ஹோல் or any part of the territory of India and the legislature of state may make laws for the whole or any part of the state. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, பார்லிமெண்ட் நினச்சது அப்படின்னா இந்தியா ஃபுல்லாவுக்கு ஒரு லா, இல்லை இந்தியாவில் இருக்க ஒரு சின்ன பகுதிக்கு ஒரு லா they can make. ஸ்டேட் பொறுத்தளவுக்கு ஸ்டேட் ஃபுல்லாக ஒரே பவர், ஒரே லா, ஏன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு ஒரு லா மேக் பண்ணலாம் அப்படின்றாங்களா. அடுத்து பாருங்க, த பவர் டு மேக் லாஸ் கேன் ஃபர்தர் பி ஃபவுண்ட் இன் ஆர்டிகல் 246 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அது எப்படி படிக்கிறாங்க, ஷெட்யூல் 7ஓட படிக்கிறாங்க. த பார்லிமெண்ட் ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு மேக் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எனி மேட்டர்ஸ் enumerated in the list 1 7th schedule, that is union list. நான் முன்னாடியே படிச்சிருந்தோம், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஜென்ரலாக இந்தியா ஃபுல்லாக மேக் பண்ணாலும் வாட் எவர் ஐட்டம்ஸ் ஆர் மென்ஷன்ட் இந்த லிஸ்ட் 1 ஆஃப் 7th schedule அதுக்கும் பவர் இருக்குது. யாருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டு மேக் லாஸ். அதே மாதிரி த பார்லிமெண்ட் அண்ட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஸ்டேட் ஹேவ் பவர் டு மேக் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எனி ஆஃப் த மேட்டர்ஸ் enumerated in list 3. லிஸ்ட் 3 இஸ் கன்கரண்ட் லிஸ்ட். 2 பேருக்குமே பவர் இருக்குன்னு பார்த்தோமா, ஸோ அந்த பவரும் இருக்குது. ஆனால் ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் 2ல் மட்டும் தான் பவர் இருக்குது, அது ஸ்டேட் லிஸ்ட். லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம்க்கு எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டம் இயற்றலாம். இதில் தான் ஆர்டிகல் நம்பர் 246 சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 5 ஆல்சோ.
However, demarcations, disputes arise. ஏதாவது சங்கடங்கள் வந்துச்சு அப்படின்னா two lawmaking bodies, Article 254 of Indian Constitution illustrates என்னதுங்க, inconsistencies between laws made by the parliament and laws made by the state legislature. சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொடுத்திருக்கு, அதே விஷயத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சட்டம் வச்சிருக்கு, எதை நான் ஃபாலோ பண்றது? Which one should I follow? What is it given? If any provision of law made by the legislature of the state is repugnant. What is repugnant? தவறா இருக்கு, இல்ல இது வந்து என்னால ஏத்துக்க முடியல சார், ஐ எம் நாட் ஏபிள் டு அக்செப்ட் இட் சார் அப்படின்னா அதுதான் repugnant அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. To any provisions of the law made by the parliament which parliament is competent to enact or to any provisions of existing law with respect to one of the matters enumerated in the concurrent list. அதே மாதிரி law made by the parliament whether passed before or after the law made by the legislature of such state or as the case may be, the existing law shall prevail. So the ultimate power is with the central government தான். அல்டிமேட் பவர் யார்கிட்ட இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட். சார், நம்ம ஒன்று சொல்கிறோம், அவனு சொல்கிறப்ப யாரு ஃபாலோ ஆகும்? அவங்களுக்கு தான் ஃபாலோ ஆகும். சிம்பிள். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது தான் ஃபாலோ ஆகும். அதே மாதிரி law made by parliament whether passed before or after the law made by legislature of such state or as the case may be, the existing law shall prevail. எது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ப்ரிவைல் ஆகும், புதுசு வராது. Where a law made by the legislature of state with respect to one of the matters in the concurrent list contains any provisions repugnant, unacceptable to the provisions of the earlier law made by the parliament, if it has been reserved for the consideration of the president and has received his assent, prevail in that state. இது என்ன சொல்கிறாங்க? சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று சட்டம் கொண்டு வந்துச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கு, பட் அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா we have to check whether the concern is from the president. ஏன்னா எந்த ஒரு பில் ஆகட்டும் அது பாஸ் பண்ணதுக்கப்புறம் it has to go to the president அதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கணும், அசென்ட் கொடுக்கணும், அப்போ தான் அது லா ஆகும். that has to be ensured. அந்த மாதிரி பார்த்துட்டு தான் we have to find outங்கிறாங்க. சரி, இதெல்லாம் இப்படிலாம் பண்ணலாம். what is the procedure for introduction of bill? அதுதான் அடுத்த ஹெட்டிங், introduction of the bill. இப்போ இதில் வந்து என்ன பற்றி கொடுத்துருப்பாங்க? ஒன்லி தி பார்லிமெண்ட் ஃபோக்கஸில் கொடுத்துருப்பாங்க. இட் கோஸ் சேம் வித் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆல்சோ. இஃப் அன் ஆக்ட் வாஸ் டு பி எனாக்டட் இன் அ பார்லிமெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட் ஹாஸ் டு பி இன்ட்ரடியூஸ்டு. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதோடைய பெயர் பில், ஆக்ட்னு சொல்ல மாட்டோம். அந்த பில்லை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்? யார் வேணால் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஹூவர் இஸ் தி மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட். அப்போ மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட்னா யாராக இருப்பாங்க? ஒன்று மினிஸ்டர் ஆயிருவாங்க ரூலிங் பார்ட்டினா, இல்லைனா ஆப்போசிஷன் பார்ட்டி இருப்பாங்க. அப்போ ஒரு மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற பில் பேர் கவர்மெண்ட் பில், ஒரு மெம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற பில் பிரைவேட் மெம்பர்ஸ் பில். ஒரு சட்டம் வரணும்னா அதுக்கு பில்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த பில்லை யார் வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா இட் இஸ் அ கவர்மெண்ட் பில். ஒரு தனி நபர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா இட் இஸ் அ பிரைவேட் மெம்பர் பில். தனி நபர் அப்படின்றது இந்த இடத்துல யாருன்னா he should be or she should be an MP. எம்பியாக இருக்கிறது தான் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அடுத்து ஆர்டிகல் 107 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சார், எப்படி I should introduce a bill in the parliament or how should I pass the bill in the parliament? அதுதான் இது. Introduction and passing of bills, article number 107. அடுத்து 109 ஒன்று கொடுத்துருக்காங்க, 117 கொடுத்துருக்காங்கன்னா there are different types of bills. மணி பில், ஃபினான்ஷியல் பில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த 109 வந்து மணி பில்லை சொல்லுது, 117 வந்து ஃபினான்ஷியல் பில்ஸை சொல்லுது. எந்த ஹவுஸில் வேணாலும் நீங்கள் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சார், லோக்சபாவில் ஃபஸ்ட் பண்ணலாமா, ராஜ்யசபாவில் பண்ணலாமா, எது வேணாலும் பண்ணலாம். பட் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இந்த மணி பில் வந்து cannot be introduced in the council of states or ராஜ்யசபா. ஆர்டிகல் 109 சொல்லிடுச்சு. அதாவது ஒரு மணி பில்னா அது லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ராஜ்யசபாவில் இட் cannot be introduced. சரி, இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஆகும்? ரெண்டு ஹவுஸ்லேயே அதை பற்றி பேசுவாங்க. டிஸ்கஷன்ஸ், ரீடிங்ஸ், டிபேட்ஸ், ஸ்க்ரூட்டனி, எவ்ரி திங் வில் கோ. அதுக்கப்புறம் ரெண்டு ஹவுஸ்லேயுமே இட் ஹாஸ் டு பி பாஸ்ட். அது எத்தனை பேர் எஸ் சொல்கிறீங்க, எத்தனை தோஸ் இன் ஃபேவர் மே சே ஐ, தோஸ் இன் ஃபேவர் மே சே நோ அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஓட்டிங். இல்லைன்னா அந்த பேலட் பேப்பர் கொடுக்கும். இல்லைன்னா இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டம் வந்துருச்சு, அதில் ஓட்டு போட்டு மெஜாரிட்டி பாஸ் பண்ணியாச்சுன்னா தென் இட் வில் கோ டு தி பிரசிடென்ட். பிரசிடென்ட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இட் வில் பிகம் அன் ஆக்ட். ஹி ஷுட் கிவ் இஸ் அசென்ட். அசென்ட்னா ஒப்புதல் கொடுத்தா தான் அது ஆக்டாக மாறும் அப்படின்றாங்க. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஆர்டிகல் நம்பர் 13 ஆல்ரெடி படித்த அதே பாயிண்ட்டு. லா இன்க்ளூட்ஸ் ஆர்டினன்ஸ், ஆர்டர், பைலாஸ், ரூல், ரெகுலேஷன், நோட்டிஃபிகேஷன், கஸ்டம் ஆர் யூசேஜ் ஹேவிங் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஃபஸ்ட் யூனிட்லேயே படித்தோம் லா இன்க்ளூட்ஸ் திஸ் ஆல்சோ அப்படின்னு. அதே பாயிண்ட் தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. அதே பாயிண்ட் மாதிரி தான் 123 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்.
பார்லிமெண்ட் நடைமுறையில் இல்லாதப்போ அதே மாதிரி கவர்னருக்கு 2 and 3 ரெண்டுமே ஆல்ரெடி நம்ம படித்தது. போத் ஆஃப் தெம் ஹேவ் த பவர் டு ப்ரொமல்கேட் ஆர்டினன்சஸ். ஆர்டினன்சஸ் அப்படின்னா அவசர கால சட்டம்னு சொல்லுவாங்க. பார்லிமெண்ட்டோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ ஃபங்க்ஷனில் இல்லை, பட் ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா இவங்க கொண்டு வரலாம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து நம்ம ஆர்டிகல் நம்பர் 368 கொடுக்குறாங்க. வாட் இஸ் இஸ் 368 368 அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இப்போ நான் கான்ஸ்டியூஷன் சில விஷயங்களை மாற்றணும்னு நினைக்கிறேன், சேர்த்தணும்னு நினைக்கிறேன், அழிக்கணும்னு நினைக்கிறேன், இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன், வாட் எவர் இட் இஸ், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஐ வில் கோ வித் ஆர்டிகல் நம்பர் 368. பட் அப்போ நினைக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா, நினைக்கிறதெல்லாமே பண்ணிக்கலாமான்னா நோ, தேர் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் இன் தட் ஆல்சோ. அப்போ அதில் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மீறி இருக்கக்கூடாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் ஆல்ரெடி தட் ஃபண்டமெண்டல் ரைட் ஷுட் நாட் பி கான்ட்ரவென்ட் பை எனி லா, அதையும் என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு கோர்ட் வருது. கோர்ட் வந்து அதை இன்டர்பிரட் பண்ணுவாங்க, வெதர் இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் ஆர் அன்கான்ஸ்டிடியூஷனல், வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் இன்கரெக்ட் அப்படின்லாம் பார்க்குறாங்க. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எகென்ஸ்டாலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன ஆகும், அன்கான்ஸ்டிடியூஷனல்ங்கிறாங்க அந்த பர்டிகுலர் லா. அதுதான் வந்து கேசவானந்தா பாரதி விஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் சொன்னாங்க. எனி ஆக்ட் விச் இஸ் கான்ஸ்டிடியூஷனுக்கு எகென்ஸ்டாக இருக்குது, அமெண்ட்மெண்ட் நீங்கள் எதாவது மாற்றுறீங்க அப்படின்னா அந்த அமெண்ட்மெண்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல் ஆயிரும் அப்படின்னு. அமெண்ட்மெண்ட்னா என்னென்னா மாற்றுறது, சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது தான் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. So this is all about legislative process in India.